யாருக்குமே பிடிக்கலையா? அப்படி சொல்லுங்க. படுத்திருந்தீங்க, நான் அதை பிடிப்பேன். கை காலை பிடிச்சு கடிச்சு தின்னே போடுவேன். படுத்திருக்கிறவங்க ஊங்குங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துருவீங்க. எழுப்புறதுக்கு ஆனா சாணி போடணும். அதான் ஒவ்வொன்னா கிளம்புறோம். இல்லாங்க அதான் நேரம் ஆயிடுச்சுல. அதனால என் பேரை கேட்கவே இல்லை. ஒருத்த கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த கண்ணபுர காட்டுக்குள்ள அழகான பேரு, அழகான பேரு, அற்புதமான பேரு போயிட்டானா? ஐயோ, வீரப்பூர் மகாமணி வகை நாட்டம் இருக்குறான். ஒவ்வொன்றும் 2 கிலோ வரும். பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாலும் வச்சுக்க பெரும்பூசணிக்காயான்னு வாரியா அப்பா இந்த கண்ணபுர காட்டுக்குள்ள என் பேரை கேட்டீங்கன்னா நாய் வந்து நங்காது, கோழி வந்து கொத்தாது. அப்பேற்பட்ட அழகில் சிறந்த பேரு கண்டி பூதைகி. ஐயே, வாய் அப்படியே இருக்குது. என் பேர் சண்டி பூதைகி. சண்டி பூதைகி, முட்டு பூதைகி, வேதாள பூதைகி. அப்படின்னு என் அண்ணே காமகாசூரன், வாமனாசூரன், கஜமகாசூரன் எங்க அண்ணே இந்த கண்ணபுர காட்டுக்குள்ள யாரு வந்தாலும் சரி அவர் விடக்கூடாது. புடிச்சுட்டு 4 பேர்த்த புடிச்சுட்டு அப்படின்னு எங்க அண்ணன் போக சொல்லியிருக்கிறாரு. நானும் அப்படியே பொடி நடையா நடந்து இந்த கண்ணபுர காட்டுக்குள்ள வாரியா? ஏன் கூட வந்து என்ன போறேன் காட்டுக்குள்ளவா? உனக்காக நான் வலிச்சு பாதி தலைகாணியா இருக்குது. கெட்டி அடிச்சோம்னா அது ஒன்றும் ஆகாது. சரி, இந்த காட்டுக்குள்ள யார் வந்தாலும் சரி அவனை தூக்கி போட்டு வரட்டேன். அவன் ஒண்ணு இந்த காட்டுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், இல்லைன்னா எடுத்து முடுங்கணும், இல்லைன்னா எடுத்து சாப்பிடணும், அதை புடுங்கணும், இதை புடுங்கணும், ஆக்கணும். அதனால யார் வந்தாலும் சரி பார்க்கறேன். அதை போட்டா தாண்டா ஆட்டம் வரும். அதை போட்டா தாண்டா, அதை போட்டா தாண்டா, அங்கே போட்டா தானே ஆட்டம் வரும்.
காட்டுக்குள்ள போய் நல்லா சூத்தி ஊட்டி. அதாவது கொஞ்ச நேரத்துல தெய்வங்களும் கூழ் ஊத்த போறாங்க. கூழை வாங்கி குடித்தால் எந்த குடும்பத்தில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த நோய் நொடி பட்டிருந்தாலும் அந்த தெய்வத்து கூழை குடித்தால் வயிற்றில் எந்த கோளாறாக இருந்தாலும் சரியாகிவிடும். கூழ் ஊத்த போறாங்க. யாரும் கூட வேண்டாம்னு சொல்லக்கூடாது. தூங்குறவங்க எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. ஏன்னா நம்ம எத்தனோ சத்தானது சாப்பிட்றான். ஆனா இந்த கூழை குடிச்சா அப்படின்னா நமக்கு எவ்வளவோ புண்ணியம். உண்மையாலுமே தூங்குறவங்க எழுப்பிடுங்க. பப்பு நினைச்சு வரும்போது அத்தனை பேர் கூட கொட்ட மனுஷன் இப்ப பார்த்து ஒரு 10-5 பேருக்கு உட்காந்துருப்பாங்க. சரி கூழுக்கு போறாங்க. எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் எழுப்பிடுங்க. எல்லாத்தையும் எல்லாம் வாங்க பக்கத்துல இருந்து முன்னாடி வந்து உட்காருங்க. கூழை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா உட்காந்து பாருங்க. நீ ஆட்ட பாரு. ஏண்டா ஏன் வாத்தியமா மாடு மேய்க்கணும் சோறு திங்கக்கூடாதா? மாடு மேய்க்கலாம். மாடு மேய்ச்சது முதலமைச்சரா இருக்கேன். காட்டுக்குள்ள பேயா வாடா. பயந்துட்டு ஓடியே போயிட்டியா? இவன் வந்து கொஞ்சம் வாடா, இந்த வாடா வாடா.
ஆத்தா ஆத்தாவை வணங்குடு. இந்த வனத்துல பேயா இருக்கு இந்த காட்டுக்குள்ள. ஆத்தா யாரு சாமி? ஐயா அப்படியா பேய் வந்துச்சு. பட்டே ஐயோ ரொம்ப அழகு. ஐயோ ஐயோ ஏய் ஆடாடா என்னாச்சு? வெள்ளாத ஏன் இப்படி குளிக்கிறீங்க? ஆ ஏன் மச்சான்? ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க? பேடி வருது. அழகான பொம்பளை புள்ள வருது. சிவகாசி நதியே சிரிக்கின்ற நதியே உன்னை அந்த காலமாக நானே அடி இந்த காலமாக நானே சிவகாசி நதியே சிரிக்கின்ற நதியே இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளை எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனா பொம்பளை பிள்ளை கையில அழகான பெண்ணை நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க போறேன். என்ன அண்ணன் பயந்துட்டு ஓடுறானுங்க? வாங்கடா. ஏன் கண்ண கூட எங்க காட்டுக்குள்ள எங்க ராசாதி அடி ராசாதி கண்ண கூட எங்க காட்டுக்குள்ள எங்க ராசாதி அடி ராசாதி 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 கண்ண கூட எங்க காட்டுக்குள்ள எங்க ராசாதி ராசாதி அடி ராசாதி ராசாதி எங்க காட்டுக்குள்ள ராசாதி இந்த கண்ணபுரம் காட்டுக்குள்ள எல்லாவனை எடுத்து வெட்டி உதச்சு எல்லாம் அதை நடுப்பாகத்தை எடுத்து கடற்கரை ஓடிட்டேன். இன்னும் யாரு காட்டுக்குள்ள வந்தாலும் சரி நான் பாக்குறேன். ஒன்னா அதை பிடிக்கணும், இல்லைன்னா இதை பிடிக்கணும், கைய பிடிக்கணும், இல்லைன்னா காலை பிடிக்கணும். ஏய் என்னோட பேர் பேர் சொல்ல மாட்டியா? பேரு சொல்ல மாட்டியா? நீ அத்தை வந்தியா? காலம் தந்தா பஞ்சவனே நீ பச்சைக்கிளி குச்சக்கிளி குச்சக்கிளி பஞ்சவனே நீ பேயெல்லாம் பார்த்தாச்சு. இந்த காட்டுக்குள்ள பல ஆளை ஓட்டிட்டு பேய பார்த்தாச்சு, காளிமத்தை பார்த்தாச்சு. இங்குதான் என்னை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம் அவளை. அவளெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன். அதெல்லாம் நான் நடுப்பாக 3 கிலோ வரும், ஒருத்தருக்கு 2 கிலோ வரும். அதை எடுத்து எங்க அண்ணனுக்கு கொண்டு போலான்னு பார்த்தேன். எங்க காமராசூரன், வாமனாசூரன், கஜமகாசூரன். ஏய்
எங்க அண்ணன் என்னை அனுப்பியிருக்கிறாருன்னா இந்த காட்டுக்குள்ள யாரு வந்தாலும் சரி நாங்க சாகாத வரத்தை பெற்று தேவைகளான ஆக்கினை செய்து கொண்டிருந்தா சண்டால பாவி சரி அதெல்லாம் போய் அதை எடுத்து சாப்பிட்டேன் இந்த காட்டுக்குள்ள யாரு வந்தாலும் சரி பார்க்கிறேன் நான் அப்படியே சூத்தி பார்க்கிறேன் பார்க்கிறேன் அழகான பெண்ணுடு 7 வயசு பொண்ணுடு அந்த பொண்ணுக்கு அது இருக்குமா ஆனா கை கால அதெல்லாம் இருக்குமா பெண்ணே ஏய் ஏய் யாரு நீ யாரு நீ யாரு சொல்லு நானா இந்த கண்ணபுரம் காட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன்னா என் பேரு சண்டி பூதகி சண்டி பூதகி உன்னை பார்க்கணும்னு எங்க அண்ணன் போக சொல்லியிருக்கிறான் யாரு வந்த எங்க அண்ணன் காமராசூரன் வாமனாசூரன் கஜமகாசூரன் முட்டா பயலுங்க முட்டாள் பயல முட்டா பயலுங்க யாரு ஒண்ணு எங்க அண்ணன் முட்டாள் பயல எதுக்குறவங்களே போட்டனா என்ன இந்த காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் சரி அவனும் உயிரோட விடாத அப்படின்னு எங்க அண்ணன் போக சொல்லியிருக்காரு ஒண்ணே வா ஆமா அப்ப யாரு வந்தாலும் உயிரோட விட மாட்டேன் விட மாட்டேன் அங்க எப்படி வந்தாயமா காட்டுக்குள்ள எப்படி வந்தாயமா எப்படி வந்தாயமா நீரோ எப்படி வந்தாயமா எப்படி வந்தாயமா எப்படி வந்தாயமா எப்படி வந்தாயமா எப்படி வந்தா யாரோட என்னோட போராட வந்தாயே அதே ஒரு உன்னை காட்டுக்குள்ள கொண்டு போய் நான் உனக்காக நல்ல பஞ்சவர்ண அல்ல விரிச்சு பாகி தலகாணி எல்லாமே காட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன் அங்க போய் அங்கங்கமா வேடி சாப்பிட போறேன் ஆமா இந்த பாரு நான் மாயா மாயாவா ஏய், மாயாவா மாயாவனா என்ன மாயாவா பயந்துக்கோனா அந்த மாயா அங்க எங்க அடையாளம் தெரியல மாயா மாயா சக்தி மாயா சக்தி நான் நீதானா தான் சீரகத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து கண்ணபுரம் காட்டுக்குள்ள வந்திருக்கிறான் இங்க வந்திருக்கேன் நான் உன்னை பார்க்க நான் உன்னை விட மாட்டேன் என்ன பண்ணுவேன் உன்னை கொண்டு போயிடுவேன் சொல்லுவியா காட்டுக்குள்ள கொண்டு போய் கொண்டு அப்படின்னு அடிப்பாகத்தை எடுத்துட்டு எங்க அண்ணனுக்கு கொண்டு போய் சூப் போட கொண்டு போவோம் எவ்வளவு விவரமா பேசுற ஆ. உங்க அண்ணனுக்கு ஆமா என்ன கொண்டு போய் ஆமா அன்பிகட்ட முட்டாச்சிக்கு ஆ. நீ ஒன்று உண்மையிலேயே ஆமா உண்மையிலேயே ஆ. என்னை கொல்லணும்னு நினைச்சா சரி. என் பக்கத்துல நெருங்கி பாரு. நெருங்க முடியாதாங்களா யாரு அப்புறம் நெருப்பா நெருப்பா நெருப்ப தண்ணி விட்டு அடிச்சுன்னு வச்சுக்க அப்படியே அமைஞ்சு போயிடும் அடியே நெருங்கி பாரு. பார்க்கலாமா கண்ணு இருந்துச்சுடா அப்படியே தட்டி விட்டு தொலைக்குன்னு விழுந்துட்டுடா தொலைக்குன்னு யாடி சண்டாளி என்ன மைசூருக்குடா நான் சாகு என்ன மைசூருக்கு சாகு ஏய் அவளை எடுத்து முழுங்கணும்டா இல்ல அவ தலைய வெட்டக்கூடாது அதுதான் எடுத்து கடக்குன்னு முழுங்கணும் பாக்குறேன்டா பாக்குறேன் ஏய்
தக்க தக்க வரும் பொழுது அந்த கோபாலயம் அழுத்து நான் ஊரு காவ கிளப்பா ஆ, ஊரு காவ கட்டுறேன் நான் எதுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் எதுக்கு அது, வந்தா இது. நீ எதுக்கு வந்தா ஆ, நான் காவ காக்குறேன் இந்த ஊர்ல காவ காக்குறேன் பாரா உஷாரா பாடுறா. ஆமா இந்த ஊர்ல நான் காவ காக்குறேன் ஆ. போகணும் எல்லைக்கு வரணும் அப்படி போய் நடக்கணும் வரும்போது அந்த பிள்ளைகளை நீ விட்டு போயிட்டாங்க எந்த பிள்ளைங்க கூட வந்த பிள்ளைகளா ஒரு பிள்ளைங்க என்ன இல்ல அவங்கள போயிட்டாங்க அதனால நான் தனியா நிக்கிறேன் தனியா நிக்கிறேன் ஏன் மாதிரி தனியா நிக்கிறா அதுதான் நானு சீரகம் போகணுமா சீரகம் போகணும் சீரகம் போகணுமா ஆ. இந்த ராத்திரில எங்க சீரகம் போவா அதை என்னை கூட நான் விட்டு வச்சிருக்கேன் நான் ஊருக்கு காவக்கணுமா என்ன கூட நான் அங்க விட்டுருக்கேன் அது அப்புறம் திரும்ப கூட வந்து ஏய், போயிடலாம். இந்த பிள்ளை சொல்லதே சொல்லிட்டு இருக்கா நான் ஊருக்கு காவக்கணுமா ஊருக்கு காவ காக்கணும் ஊர் காவலா நீங்க? ஆமா. ஊர் காவ காக்கணுமா? காவ காக்கணும் என்னை கூட விட்டு விட்டு அப்புறம் காவ காக்கலாம்ல? ஆறா இந்த காவ காக்கணுமா ஊர்ல எல்லாம் இதா இருக்கு உன்னை விட்டுட்டு நான் எப்பமா அந்த ஊருக்கு காவ காக்கணும் முடியாதா? ஊர் காவல்னா நான் அப்ப என்ன பண்றது? சரி நீ ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கணுமா? எங்க வீட்டுல எடுத்துட்டு நாளை நீ போயிடுமா காலையில காலையில உன்னை என்ன விடுவீங்களா? ஒரு சீரகம் ஆமா உங்க வீட்டுல இருக்கணும்னா நான் வந்து பிள்ளைங்களோட இருக்காங்களா? பிள்ளைல அப்ப நாளைக்கு அவங்க இருந்தாங்கன்னா நான் அவங்களோட விளையாண்டு விளையாண்டு அது தூங்கிடுவேன். எப்பவுமே ஒண்ணுமே இல்லம்மா ஏதோ மோர் மாதிரி இருக்கும் மோர் இருந்தா போதும் எனக்கு பசிக்கு. ஆமா வாங்க போலாம். வாங்க போலாம் நம்ம ஒரு மோரை குடிச்சிட்டு பிள்ளைங்களோட விளையாண்டு வெளிச்சத்தை எனக்கு பிள்ளையோட சீரகம் கொடுத்துறேன் நேரமொரு காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சமுண்டு நெருமையுண்டு ஓடு ராஜா. நேரமொரு காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சமுண்டு நெருமையுண்டு ஓடு ராஜா. நேரமொரு காத்திருந்து பாரு ராஜா, அடி அடி வாழ்றது போடு ராஜா. நீ ஆண்டு வெள்ளம் போகிறது போடு ராஜா. நெஞ்சமுண்டு நெருமையுண்டு ஓடு ராஜா. நேரமொரு காத்திருந்து பாரு ராஜா. நான் யார் தெரியுமா? யாரு? இந்த கண்ணபுரத்தில் செல்வ சீமானா வாழக்கூடிய எனக்கு அப்பன்னு ஒருத்தர் இருக்கேன். எனக்கு அப்பன்னு அப்ப ஆ, ஆ, முத்துசாமி. சரி. நாளைக்கு போயிட்டாருங்க நான் பிறந்தனால அப்பானே இல்லைன்னா ஆ, எப்படி மலடை ஆளை? மலடை செல்லம்மான் ஒரு தாய் இருக்கா. ஆ, செல்லம்மானு. ஆ, நான் பிறக்கலைன்னா மலடி. மலடி பிறந்த நாள் தாய். அவனுக்கு தாயின்னு பட்டம் கொடுத்தது யாரு? யாரு? இந்த சின்னைய. ஓ ஓ. நீங்க ஆ, செல்வ சீமான் வாழ்ந்து வரேன். ஆ, ஆனா கெடுத்து போய் என்ன பண்ணிட்டானா, ஆ, ஏன் சுத்து போய் எனக்கு எழுதி வைக்காங்க. ஆ, டேய் சின்னையா, நீ கல்யாணம் பண்ணிக்க. ஆ. அதுக்கப்புறம் தான் உனக்கு சொத்து. சொத்து ஆ, பொன்பொருள் ஆ. ஆடு ஆபரணங்கள் சரி. அது மாடிக்கு மேல கிடக்குது. அது ஏகப்பட்ட சொத்து. ஏகப்பட்ட சொத்து. ஆ, இந்த சொத்தை நான் என் கைக்கு வரணுங்கிறதுக்காகவே ஆ, ஒரு கல்யாணத்தை பண்ணேன். சரி. விருப்பமில்லாத கல்யாணம். கல்யாணம். ஆ, அந்த கல்யாணம் பண்ணியதுக்காவது எதுக்காவது? ஆ? ஆ? எனக்கு வெளி கல்யாணம் ஆயுதம் இருக்குது. ஓஹோ. இங்க பார்த்தா ஒரு நாளைக்கு 3 பேர் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பொண்ணு. ஓஹோ. அதான் ஒரு கால சாப்பாடுக்கு ஒரு இடத்துல, ஆ. மதிய சாப்பாடு ஒரு இடத்துல, ஆ. இரவு சாப்பாடு ஒரு இடத்துல. ஆமா. பொண்டாட்டி பாக்குற வேலையே கிடையாது. ஆ, ஆ. பொண்டாட்டி முடிச்சதே முடிக்கிறது வைக்கிறதே இல்ல. அதனால
என் நண்பர் இருக்கான் ஆ, எனக்கு ஊற்றி கொடுக்க ஒருத்தருக்கேன் சரி கூட்டி கொடுக்க ஒருத்தருக்கேன் அது வேற இருக்காங்களா அவன் இருக்கிறதுனாலதான் ஆ. நான் இன்னைக்கு ஆ. அவன் தெம்பா நிக்கிறேன். தெம்பா இப்ப பார்த்தாலும் ஆ, கொஞ்சம் கூட குறை விட மாட்டானுங்க சரி சரி அப்படிப்பட்ட ஆ, நண்பர் 2 பேருமே இருக்காங்க ஆ? ரெண்டு பேரும் இருக்காங்க 2 பேரும் அப்படி எனக்காக நான் சாகசோட செத்து போயிடுவானுங்க ஆ, ஓ ஆ, அவன் முன்னாடி உட்கார்ந்து விட்டுருவானுங்க விட்டுருவாங்க. ஆ? சும்மாவா காசு வாங்கிட்டான் அது தெரியாது உங்களுக்கு ஐயா அதெல்லாம் எனக்கு ஒருத்தர் வருவான் பாரு ஆ. உள்ளையா இருக்கான் பாரு ஆ. அவன் வந்து அதையும் கூட்டி கொடுத்துருக்க எனக்கு ஐயா ஆமா டேய் நண்பா டேய் ராமா ஏய் ஏ கோமாளி வாடா இப்படியே சரியா இருக்கனால அவன் தான் அதையும் கூட்டி கொடுத்தாரு ஏய் டேய் ஏய் பக்கத்துல வா ஏய் ராமா ஆ என்ன அதிகமா இருக்கானே இன்னைக்கு ரொம்ப ஏத்திட்டேன் ஆ? ரொம்ப ஆ. காசு நிறைய கொடுப்போமு ஆ. ஏத்திட்டேன் இல்ல வந்து இங்க வாங்கி போறானே ஆ. ஆ. இல்ல இல்ல அது இல்ல அந்த அவளை கூட்டி வரேன் இவளை கூட்டி வரேன்னு வாங்கிட்டு போனேன் ஏய் ஆனா ஊத்திட்டானாச்சு வாடா. ஏய் நம்ம- நம்பா நம்ம அவன் எதா- தான் பணக்கார வீட்டு பையன் நம்ம பிச்சைக்காரன் அவன் பழைய பணக்காரன் யாரு கட்டி வாங்கி கொடுத்தா பின்னாடி நம்ம போறவன் நம்ம அவரை பார்த்தா சுத்த சுகம் நகை நட்டு எல்லாம் வச்சிருக்காரு நம்ம வெளுங்கல பண்ணி யாரையும் வளர்க்க விடக்கூடாது அந்த மாதிரி நம்ம நல்லா இல்லை பண்ணி எவனும் நல்லா இருக்க கூடாது அந்த மாதிரி அவன் எப்படி கெடுக்கு நம்ம வலிக்கு பணத்தை புடிங்கி பணத்தை புடுங்கதா அடிச்சு புடுங்கணுங்க அப்படியே மயக்கிறேன் பேச்சிலே மயக்கிறேன் நான் எத்தனை இதை மயக்கிட்டு வரேன் நிறைய காசு வச்சிருக்கியா ஏ ஆமா சொத்துல பெரியவன் ம் அப்படியாவது புடிங்கி ஆ ஆமா கப்பன் எடுத்துக்க வாடகை எடுத்துக்க கப்பன் செவலை போட்டு எடுத்துக்க யாரு டேய் உன்னை கெடுத்தது வினோத் வினோத்தை கெடுத்தது சிச்சுக்குருவி இல்ல சரவணன் கெடுத்தது இவன் நான் சொல்றேன் கேளு என்ன இத வந்து சரவணன் விட்டுரு இவனும் வினோத்தை போட்டி போட்டு நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சானுங்க ஆனா எதுவும் நான் அடிபடல நான் ஆனா இவருக்கும் தான் சரி அது போட்டு ஏய் வராங்க காசு வாங்கிட்டு போனீங்க பொம்பளை குட்டியாரும் சொன்னீங்க நண்பா ஆ? காசுல ஒண்ணு இல்லடா ஆ. காசுல நீ கொடுத்த காசு கூட தீர்ந்து போச்சு சரி 5 பைசா கூட இல்ல ஆ. கையால நம்ம இருக்குது ஆ. உங்க அம்மா நிறைய நகை போட்டுருக்குது ஆமா. நகை வாங்க போங்க. அக்கா, வா. காசு இல்லையே பணியில கூட காசு இருக்கா ஏடி கூட காசு இருக்கா அவன் பிச்சைக்காரன் கடை மாமா சொல்றான் கடை மாமா கூட காசு இருக்கா இல்லையா இதா நாங்களே பிச்சைக்காரங்க கடன் சொல்றாங்க கேட்காதா? காசு யாருகிட்ட காசு ஒரு ரூபா என்னமோ இருக்குதா அவளை ஒரு ரூபாய்க்கா நீ ஒரு- போகும்போது வேணும்டா அது வச்சுக்க அப்படியே பக்கம் நீ வேற பேச வாயா சரி டேய் வேண்டாம் உங்ககிட்ட எப்படி காசு இருக்காது டேய் சின்ன சீமாங்க நான் அதனால வேண்டாம் என்னடா டேய் நண்பா ராமா அவன் என்ன இப்படி என்னமோ பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு ஓவர் ஆயிடுச்சு அந்த கை அதுக்குள்ள கொண்டு கையை விடு வித்யா சரி டேய் வா ஆர்வி நண்பன் இங்க வா பக்கத்துல வா இல்ல ஆர்வி நண்பன் நண்பா சுத்தமா காசு இல்லை நண்பா என்ன நண்பா எப்படியும் எனக்கு வாங்கி கொடுத்து நண்பா எது அது
எதை வாங்கி தரேன் சரக்கு. எங்கிட்டயா ஆ. எங்கிட்ட கேட்டியா ஐயா, நீ இப்படியே கூப்பிடு. கதவை சட்டு இப்படிதானே கேட்கிறேன். நீ வேற. அம்மாவை கூப்பிடு. சரி பாரு எங்க அம்மா போய் பார்க்க கிளம்பி பார்க்கறோம் ஏய், கிளம்பி, கிளம்பிட்டு போனா அடுத்த மாசம் கிளம்பி. மனம் வாங்கணும். எங்க அம்மாடா ஆ. அம்மான்னு ஒருத்தர் இருக்காது எனக்கு ஆ. ஆமா ஆ. அவகிட்ட போறேன் ஆமா. போறது இல்ல ஏய், அம்மா கிட்ட போட மரமா இருக்கு. ஆ. லூஸ் பையல ஆ. போய் இருக்கிற நகையில இருக்குல்ல புரிஞ்சு கேட்போம் புரிஞ்சு வந்துடும் ஆமா, பெத்த தாய் சரி பாட்டி நாய் சரி. அவ்வளவுதான் ஆ. ஒதுக்கிட்டு வா. சரி வேண்டாம் பார்க்கலாமா ஆ. போமா வா. இந்த கண்ணாபுரத்துல எங்களுக்கு இல்லாத சொத்து இல்ல, சுகம் இல்லை, மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், எல்லா வசதியுமா இருக்கு. என்ன செய்யறது? ஒரே பையனை பெற்று எடுத்தோம், செல்லமா வளர்த்தோம். அவனுக்கு சின்ன என்ன பேரை வச்சு நல்லபடியா வளர்த்துட்டு வந்தோம். நல்லா தான் பள்ளிக்கூடம் போக வச்சோம். ஆனா ஒழுங்கா படிக்காம பாதியிலே வந்துட்டான். சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் கண்டிச்சா என் மனைவி என்ன செய்யறா? ஏங்க பையனை அடிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன், அவன் பள்ளிக்கூடம் போகாட்டி பரவாயில்ல, ஒத்த பிள்ளை, அவனை அடிக்காதீங்க அப்படின்னு இவன் செல்ல கொஞ்சமா கொடுத்ததுனால, ஒருவேளை செல்லமான இருக்கிறதுனால இவன் செல்லமாவே வளர்த்துட்டான். அதனால இவன் கொடுத்த செல்லத்துலதான் அவன் அடங்காம தெரியுறான். சரி இப்படியெல்லாம் இருக்கிறானே, உனக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது என் மனைவி பேச்சை கேட்டு அவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு வச்சா அவன் அடங்கி போயிடுவான் அப்படின்னு. இல்லப்பா, கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கல்ல, அந்த கிராமத்துல என்ன சொல்லுவாங்க மக்கள்லாம், ஒரு காலகாலத்துல ஒரு கால் கட்டு போட்டு வச்சுட்டா அதாவது அடங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, என் மனைவி சொன்னதுனால அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அப்படியாவது ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு பார்த்தா பாவம் அந்த பொண்ணு அமைதியான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அடங்காம அது சொல்றதை கேட்காம அது கூட சந்தோஷமா இல்லாம அதை விட்டுட்டு கண்ட பெண்களோட கண்ட பசங்களோட கெட்ட பசங்களோட சகவாசம் வச்சுட்டு தண்ணி அடிக்க போதைக்கு அடிமையாகி இப்படி சுத்தி தலையா இருந்தாலும் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தா பிள்ளை பாசத்துல அம்மாவோட பாசத்துல ஏதாவது சொல்றதை கேட்பானான்னு பார்க்கலாம், அவனை பார்க்கணும்னு வந்திருக்கிறோம். சின்னையா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம். இப்படியே குடிச்சு குடிச்சு குடிக்கினா போறியடா, ஏன்டா இப்படி குடிக்கிற? உங்க அப்பா பாத்தியா ஏன் மேல போற சொல்றாரு, உடனே நான் தான் எடுத்து குடிச்சவராக்கிட்டேன்னு சொல்றாரு. ஏன்டா இப்படி குடிச்சிட்டு இருக்க? அந்த மாதிரி குடிக்காதடா. இவங்க கூட இன்னும் சேர நான் பப்பாட்டி இல்லாம இருந்துருவேன், சட்டைக்கு இல்லாம ஏய், இருந்துருவேன். நீ என்ன சொன்னாலும் பாப்பா. இங்க வாடி கிளவா, நீ 1000 பேசக்கூடாது பரவாயில்லடா. சரியா? நீ என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் ஆ. போதும், எனக்கு சின்ன குழந்தைதான். நீ சொன்னா கோவிச்சுக்க மாட்டேன். ஆ. இருந்தாலும் இந்த பசங்களோட சேர வேண்டாம்டா. யார் அவனா? உங்க வீட்டுக்கு வந்து யாருக்கு சட்டம் சொன்னேன்? ஏய் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் என் பையனை கெடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம பொண்டாட்டி இல்லாம இருப்பான், கட்டிங் இல்லாம இருப்பான். ஏண்டா என் பிள்ளையோட சேராத சேராதுன்னு உன்னை எத்தனை வாட்டி நான் கண்டிக்கிறேன். இவன் தான் கேட்கிறேன். சேர்றேன். இல்ல நான் சேராத பையன் எதுக்கு வர்ற? தம்பி எவர் பார், உனக்கு எவர் சின்னையா, நீ கேட்ட பணம் தர்றோம், ஆ. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆமா. உனக்கு வேண்டிய இன்னொரு பங்களா வேணும்னு கேட்டா அதை கட்டி கொடுத்தோம். ஆமா அந்த தோட்டத்துல பாருங்க, அங்க ஏசி வச்ச ரூம் வேணும்னா அதை கட்டி கொடுத்தோம். ஆமா நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஆமா. உனக்கு என்ன குறை? இருந்தும் ஏன் நீ வீட்டோட இருக்கலாமே? தேவையில்லை. இல்லையே, நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட? என்ன வேணும்? உன் பேர்ல என்ன சொத்து சுகம் இருக்குதோ, மற்ற நகை இருக்குதோ இல்லை என் பேருக்கு எழுதி வைக்க சொன்னேன். ஆ, நீ என்ன சொன்ன? நீ கல்யாணம் பண்ணடா, ஆமா உனக்கு அதுக்கப்புறம் எழுதி வைக்கணும்னு சொன்னேன். ஆமா உன் பேச்சை கேட்டு ஒருத்தி கல்யாணம் பண்ணேன். ஆமா. அவ பொண்டாட்டியா இருக்காளா? என்னப்பா அது அப்புறம் மட்டுது. அமைதியான பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, நல்ல மருமகளா இருக்கா, நல்ல மனைவியா இருக்கா, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யற. இன்னும் என்ன செய்யணும் உனக்கு? வேண்டி செய்யறா. ஆ, ஆனா ஆ. எனக்கு ஆ. அந்த எப்போதும் நண்பனோடு எனக்கு நண்பன் முக்கியம். நண்பர்கள் தான் முக்கியம். ஆமா உன்னை நண்பர்கள் வேணாம்னு சொல்லையே, நல்ல நண்பர்களோட சேர்ந்துக்கப்பா. நல்லவன். அப்ப அவனை பத்தி கெட்ட மாதிரி தெரியுதா? சும்மா வளவளன்னு பேசிட்டு நகையை வந்து
ஏட்டி அவனை அடிச்சு விரட்டு. ஒப்பனை இந்த வீட்டுல ஏய். ஆமா. அடிச்சு போடுடா என் பையனை ஏய், கெடுத்து இங்க பாரு. டேய், ஒப்பனை சொல்றத கேளு. கோவிலா உங்க பாட்டு நம்பர் சொல்லுங்க. ஏன் சொத்து உங்க பாட்டு நம்பர். இந்த கிழவனுக்கு பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஒரு போதனை தான் சரி தரகம் பெட்டில அடக வச்சு குடிக்கிறான் அடக வச்சு குடிக்கிறான். டேய் என்ன சின்னையா இவன் நீ இருக்குனே ஆ. ஒப்பனை இருக்கணும். சின்னையா அப்படி சொல்லு. உன் பையன் கடை வாங்கி வச்சுட்டான் ஆ. அப்படின்னு ஊரெல்லாம் வந்து கேட்கிறாரு. எங்க பார்த்தாலும் நீ வாங்கின கடனுக்காக எவ்வளவோ சொத்தை வித்து கொடுத்தாச்சு. இருக்கிறது நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். எங்களை விட்டா வேற எதுவுமே இல்ல. இரு, இரு. தயவு செய்து ஒரே இப்போ வார்த்தை- ஒரே வார்த்தை தான். நாளைக்கு நீ செஞ்சு யாரு கொள்ளி வைப்பான்? நீதான் வைக்கணும். நான் தானே வைக்கிறேன். ஆமா அப்ப உன் மேல சொத்து இருக்குல்ல, ஆமா கொடுத்துக்கணும்னு சொன்னீங்களா? எல்லாம் கொடுத்துட்டோமே. இல்ல கொடுத்துருக்கிறேன். அனுபவிக்கிறேன். நான் தானே அனுபவிக்கிறேன். நீதான் அனுபவிக்கணும். அனுபவிச்சு முடிச்சுட்ட எதுவுமே இல்லையா தம்பி? அப்புறம் எதுக்கு நீ கேட்கிற? ஏன், ஒண்ணும் இல்லையா? தம்பி தள்ளு, இனிமேலாவது ஒரு தள்ளு. செல்லம்மா அம்மா. நீயாவது சொல்லுமா. ஏய், கிளவி இங்க வா. கிளவி இங்க வா. ஒண்ணு இல்லைன்னா அப்ப எல்லாத்தையுமே சொத்து பத்தி எல்லாத்தையுமே அடகு வச்சு குடிச்சு விடு. சரி. இன்னைக்கு அப்பன்ட்டையும் ஒண்ணு இல்ல, எங்கிட்டையும் ஒண்ணு இல்ல. ஆ. ஏன்டா இப்படி பண்ணணும்? சேராத சொல்ல நீ ஏன்டா தம்பி சேர்ற? கிளவி இங்க பாரு. ஏய் நண்பா நண்பா நீ இருக்கிற நண்பா நீ இருக்கிற இல்லையா பப்பா இருக்கு இல்ல அம்மா கிட்ட நான் இருப்பேன். காசு வாங்க எதுக்கு? காசு வாங்க. பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறாரு பாத்தியா? நான் தான் அந்த புரியக்கார பையனோட சேர வேண்டாம்னு சொல்றது. சரி, என்கிட்ட அவன் காசு இல்ல. உனக்கு காசு கொடுக்கறதால என்கிட்ட கையில காசு இல்லையே. காசு இருந்த இல்லையா? காசை தான் வாங்கிட்டு போயிட்டியே. ஏய், கிளவி ஏய் வயசு காசு இல்லையா? வயசு பண்ண கடவே இல்ல. கழுத்து நான் காட்டு. இது உங்க அப்பா எனக்கு செஞ்சு போட. நான் கிளம்புறேன். ஏய் ஏய் வயசான ஒரு விருந்து போற பாபா இதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. ஒரே அடியில் செத்து போய் போட்டுக்க. இதெல்லாம் கிட்ட பழக்கம். ஆமா, இதை கிளம்புறக்கா. அப்படிலாம் செய்யாத. ஏய், உனக்கு கொலை வைக்கிறது யாரா? நீதானே வைக்கணும். அப்ப நான் வைக்கிறோம்ல? நான் அதுதான் உசுரோட வைக்கிறியா? இல்ல, நான் சந்தோஷமா இருக்கணும் வேண்டாமா? நீ சந்தோஷமா இருக்குதா? அப்ப காட்டி விடு. அவன்கிட்ட பேசாதீங்க. அவன் குடிச்சு கூட நிக்கிறான். ஏதாச்சும் உங்களை அழைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? கழட்டி விடு. பக்கத்துல எடுக்க வேணாம். நம்ம அங்க வந்து கோயில்ல போய் படிச்சோம். நண்பா வாங்க. ஏய், வாங்கடா, வா. வேணாம்டா டேய் சொன்னா கேளுடா. போடு, போடு, எல்லாம் அவன் போடு. எல்லாம் நகை வெட்டி இருக்கிறதெல்லாம் வா. அவரே, நகை வெட்டிக்கு போன் பண்ணிடுறேன். நகை எடுக்கிற நம்பர் இருக்குது. அண்ணே வாழை 10 நிமிஷம் வாழை கேட்காம நடந்தே வந்துருக்கலாம்ல. சரவணா, நான் சொல்லி வையே. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒருத்தி பாத்துக்கலாமா? குறைச்சு பாரு. ஒருத்தி இருக்கா? ஆ, சரி. எல்லாத்தையும் கொடுத்துட்டா. எல்லாரும் கொடுத்தியா? இரு, இரு. அதிகமா. இது உங்க அப்பா கட்டின மத்த தாலி. கயிறு. உங்க அப்பா கட்டின தாலி. அது இருக்கு, கோவம் இல்லை. ஐயோ, அப்பா உயிரோட இருக்கும்போது அதை கட்டி கொடுக்க அந்த கூடாது. கிழமை உயிரோட சத்தம் என்ன? ஏய், கழட்டு. அதை கொடுக்க மாட்டேன்டா. கழட்டிட்டேன். வேண்டாம் செல்லம்மா. அவன் இருந்தா நம்மள கொன்னுவான். குடுத்துட்டு வந்து போயிடலாம். ஆமா வேற வழி இல்ல. கிழவா, நீ செத்துட்டாடா. எதுக்கு என்ன பெத்த? ஏய்,